பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன். பலூன் வாங்குறீங்களா? பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன். யாராவது இருக்கீங்களா? பலூன் வாங்கிக்கோங்க. கலர் கலரான பலூன். பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலரான பலூன் இருக்குங்க. பலூன் வாங்குறீங்களா? பலூன். பலூன் சார், ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல சார். ஒரு பலூன் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் சார், ப்ளீஸ் சார். சார் சார், ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார். சார், ரொம்ப பசிக்குது சார், ஒரே ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார், ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும் சார். உங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். நீங்க ஒரு ஏழையோட பசிய போக்கிட்டீங்க சார். அப்படின்னா சார், நீங்க இங்கதான் தங்கிருக்கீங்களா சார்? ஆமா. வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. மடியா இங்கதாங்கடியா, நல்லா இருக்க. என்ன அங்கே விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட எங்க ஜல்சா பண்ணிக்கிறியா? என்ன பண்றது, நீங்களும் சாப்பாடு போட மாட்டீங்க, வேற யாராவது போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையா? ஏய் மடி, வாயை தரக்க விட்டா பார்த்து பேசினே போய்வியா? உனக்கு இதே வேலையா போச்சு. சோறு கண்டாட சொர்க்கானுக்குற. ராத்திரிக்கு ஊட்டாண்டவா, அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறான். சொல்றது கேக்குதா? அப்புறம் ராத்திரி வரும்போது என் பாட்டிலுக்கு ஏதாவது பிடிச்சினுவா, புரிஞ்சுதா? என்ன பார்க்குற? இல்லைன்னா உன் காலை வச்சு உன் கழுத்துல தொங்க விட்டுருவான். அப்புறம் எங்கேயும் போக முடியாது, புரிஞ்சுதா? சரக்கு வச்சிருக்கிறேன், இறக்கி வச்சிருக்கிறேன். என்ன பார்த்துன்னு வச்சுட்டு வாடி. உண்டு பேபி, நீ இன்னும் முழிச்சிட்டா இருக்க? தூக்கம் வரல. இதான் நீ வர டைமா? இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்னோட ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும்ல எனக்கு என்னோட ஜாப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. டியூட்டின்ற பேர்ல நீ வேற ஏதாவது டியூட்டி பண்ணிட்டு இருக்கியா என்ன? என்ன, நீ என்ன சந்தேகப்படுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட வேண்டியது நீதான். உனக்கு உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஜாப் நானும் தானே பண்றேன், எனக்கும் வேலை இருக்கு. ஆனா என் கிட்ட உனக்காக நிறையவே டைம் இருக்கு. உன்னோட ஜாப்க்கும் என்னோட ஜாப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கௌரவ். நீ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வித்தியாசம் ஜாப்ல இல்ல, உன்னோட யோசனையில இருக்கு. ஆமா, என்கிட்ட டைம் இல்ல. நீ என்னனாலும் நினைச்சுக்கோ, போ.
பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன். பலூன் வாங்குறீங்களா? பலூன். பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன். பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன். பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன். பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன். சார், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு சார். ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சா போதும் சார். பாருங்க சார், காலம் எப்படி மாறிடுச்சுன்னு. யாரும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. பக்கத்துல யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க சார். ஆனா உங்க தாராள மனசு ரொம்ப பெருசு சார். அப்புறம் உங்களோட வீடு கூட சார். எங்க அம்மா சொல்லுவாங்க சார், இந்த மாதிரி வாழ்க்கைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு. இப்ப பாருங்க சார், பெரிய வீடு, பெரிய வண்டி, இதெல்லாம் தலையெழுத்துக்கு சம்பந்தப்பட்டது தானே சார். இப்ப என்ன பாருங்க சார், ஒருவேளை சோத்துக்கு சம்பாதிக்கிறதே வாழ்க்கையா போயிடுச்சு. ஒரு சின்ன குடிசையில தங்கியிருக்கோம். 4 நாளைக்கு முன்னாடி தான் சார் இங்க வந்தேன். இப்ப தினமும் வயிற்றுக்காக சம்பாதிக்க இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். சார் சார், ஒருவேளை சாப்பிட ஏதாவது கிடைச்சதுன்னா, காலையில இருந்து பட்னியா இருக்கேன் சார். ஒரு பலூன் கூட போனி ஆகல சார். சார், சார் ரொம்ப டேஸ்டா இருக்கு சார். இந்த சாப்பாடை யார் சார் சமைச்சாங்க? நான் இங்க தனியா இருக்கேன், நானே தான் சமைப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது எங்க அப்பாவோடது. ஓ, சரி சார். எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும். சார் ரொம்ப நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமா? அது உனக்கு யூஸ் ஆகாது. நீ என்ன பண்ண போற? சார், நான் இனிமே அந்த ராட்சசன் கிட்ட போக மாட்டேன் சார். போக மாட்டேன் சார். என்னை எங்கேயே வச்சுக்கோங்க சார். நான் உங்க வீட்டுல கூட்டுறது, பெருக்கிறது எல்லா வேலையும் செய்யறேன் சார். ஆனா என்னை எங்கேயே வச்சுக்கோங்க சார். எனக்கு உங்க வீட்டுல ஒரு மூலையில சின்ன இடம் கொடுங்க, போதும் சார். பாரு, என்னால உன்னை இங்க சேர்த்துக்க முடியாது. ஆனா சிட்டிக்கு வெளியே எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு. இங்க நான் எப்பயாவது தான் வருவேன். ஆனா நீ அங்க தங்கிக்கலாம். சார், நான் எங்க வேணாலும் தங்கிக்கிறேன் சார். குறைஞ்சது அவரோட அடியில இருந்து தப்பிச்சுக்குவேன் சார்.
உள்ள வா. சார், உங்களோட இந்த வீடும் அந்த வீடு மாதிரியே ரொம்ப பெருசா இருக்கு சார். உங்களுக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இல்ல? பயம் இருக்கு. என் கூட தான் அவ இருக்காளு. என்னை விட்டுட்டு இன்னைக்கும் போக மாட்டேன். அவ யாரு சார்? இங்க யாருமே இல்லையே. உனக்கு புரியாது. சரி விடு, வா, உனக்கு உன்னோட ரூமை காட்டுறேன். ஏன் உனக்கு ரொம்ப எரியுது போல இருக்கு? அப்படி நினைக்காத, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. என் பின்னாடியே வா. அப்புறம் எனக்கு அதிகமா கேள்வி கேட்கறது பிடிக்காது. பாரு, நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும். அப்புறம் அங்க இருக்கிற ரூமை எப்பவும் திறக்க கூடாது. ஏன்? எதுக்கு சார்? நான் தான் சொன்னல, எனக்கு அதிகமா கேள்வி கேட்கறது பிடிக்காதுன்னு. ஆனா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த ரூமை எந்த காரணத்துக்கு கொண்டு திறந்து பார்க்க கூடாது. பைத்தியமா? ஆமா, என்னோட தம்பி. என்னால அவனை பயத்துக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியாதுல்ல. யாராவது காப்பாத்துங்க, கதவை திறங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, கதவை திறங்க யாராவது, ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க யாராவது, கதவை திறங்க. ஏய், வாயை மூடுறா, இல்லனா இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது. ஐயா, கதவை திறங்க, நான் வெளியே வரணும், கதவை திறங்க ஐயா, கதவை திறங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சக்கரை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்வீட் அதிகமா இருந்தா சுத்தமா பிடிக்காது. சரிங்க சார். அப்புறம் மேல அலமாரியில கொஞ்சம் துணிகள் இருக்கு, வேணும்னா அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சிக்னல் சிக்னல். ஹலோ ஹலோ. நமர்தா, நீ நல்லா இருக்கல்ல? ஹலோ சார், நான் நல்லா இருக்கேன் சார். உன்னை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சார், டோன்ட் வரி, நான் இங்க நல்லா தான் இருக்கேன். என்னால அவரை நல்லா டீல் பண்ண முடியும். இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, அதனால பேச முடியல. நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட உடனே என்ன காண்டாக்ட் பண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. சோ, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன கூட்டிட்டு போங்க. இருக்கீங்களா யாராவது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? என்ன வெளியே விடுங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க, காப்பாத்துங்க, என்ன திறந்து விடுங்க, காப்பாத்துங்க, திறந்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ்
ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நான் தான் சொன்னல இந்த டோரை திறக்க கூடாதுன்னு. நீ இங்க இருக்கணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும். இல்லனா உன் மூட்டை முடிச்சல கட்டிட்டீங்கிறது கிளம்பு. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். சார், இந்த தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குல்ல சார்? ஆமா, அது குளத்தை பார்த்ததும் புரிஞ்சிருச்சு சார். எங்க கிராமத்துல குளம் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அப்புறம் நாங்க இந்த குளத்துல நல்லா குளிப்போம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் இந்த குளத்துல குளிக்கலாமா? இது குளம் இல்ல, இது ஸ்விம்மிங் பூல். என்ன சார், எதுவா இருந்தா என்ன, எனக்கு குளிச்சா போதும். நீங்க சரின்னு சொன்னா நான் குளிக்கிறேன் சார். சரி, குளி. சார், நீங்களும் வாங்கல சார்? இல்ல இல்ல, நீ குளி. சரிங்க சார்.
கொஞ்சம் கை கொடுங்க சார். அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் யாரு? இங்க யாரையும் காணோமே சார். அப்போ வா, உனக்கு எதுக்குடா எரியுது? தோ விட்டுட்ட.